இங்க ஒரு பொண்ணு ரோட்ல உடம்பு முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஒருத்தன் அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றான். அந்த பொண்ணு உடனே அவன் கழுத்திலேயே மயக்க ஊசி குத்தி அவனை மயக்க போட வைக்கிறான். அவன் மயக்கத்துல இருக்கும்போது அவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா இவன் அவனோட வீட்டுல இருக்கான். இவன் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நேத்து நைட் ஃபுல்லா நான் உங்க கூட தானே இருந்தேன்னு கேக்குறான். அவனோட ஃப்ரெண்ட் இவன் கிட்ட நேத்து நைட் 11 மணிக்கு நீ எப்பயும் போல வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றான். இவன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட் இவன் கிட்ட நேத்து நைட் நீ கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்ட, அதான் இப்படி இருக்கு, மத்தபடி ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ரெஸ்டட்னு சொல்றான். அப்ப இவன் இவனோட ஃப்ரெண்ட் போட்டு இருக்க ஷூவை பார்த்துட்டு நீ புது ஷூ வாங்கிருக்கியான்னு கேக்குறான். அவன் அவனோட வீட்டு செவத்துல வேற ஒரு பொண்ணு கூட இவன் க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ் இருக்கிறத பாக்குறான். இவன் அவனோட வைஃப் பாக்குறதுக்குள்ள அந்த போட்டோ எல்லாத்தையும் அங்கிருந்து எடுத்துறான். இவனோட வைஃப் அவங்கிட்ட நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களான்னு கேக்குறான். உடனே பதட்டப்படுறான். நான் எவ்வளவு டைம் உங்ககிட்ட ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க யாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்கிட்ட நிறைய காசு கேக்குறா. நான் கேட்ட காசை நீங்க கொடுக்கலன்னா இந்த போட்டோவை நான் உங்களோட வைஃப்க்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுறா. இவன் உடனே பயந்துட்டு நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவங்கிட்ட பணத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்றா. இவனும் பணத்தை எடுத்துட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போறான். இவனுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கு, இவனுக்கு தெரிஞ்ச யாரோ தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு. இவன் உடனே அந்த காசு ஃபுல்லா ப்ளூ கலர் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறான். அவன் வீட்டுக்கு திரும்ப வந்து பாக்குறான். அங்க அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ஷூலயே அதே மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் இருக்கு. இவன் உடனே அவனோட ஃப்ரெண்ட் சந்தேகப்படுறான். அப்ப அவனோட வைஃப் அங்க வரா. அவன் மேலயும் அதே ப்ளூ பெயிண்ட் இருக்கு. இவன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட இது எல்லாமே பண்ணது என்னோட வைஃப் தான் சொல்றான். ஆக்சுவலா இவனோட வைஃப் தான் அவனோட ஃப்ரெண்ட மாட்டி விடுறதுக்காக அவனோட ஷூல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பா. இவன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டு என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்றான். இவன் அவனோட வைஃப் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்ணனு கேக்குறான். அவனோட வைஃப் அண்ணே உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, உங்ககிட்ட இருக்க பணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் இருந்தேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்னால உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். இவன் உடனே அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான். இவன் ரொம்ப ஃபீல் பண்றான், என்னோட வைஃப் இப்படி எல்லாம் பண்ணிட்டாலேன்னு. இவனோட ஃப்ரெண்ட் அவனை சமாதானப்படுத்துறான்.